பூரி ஜெகநாதர் நிறைய பேருக்கு நிறைய பக்தி செய்வாங்க. ஆனாலும் சிலர் சுவாமிய குழந்தையா, சிநேகிதனா, தன்னுடைய காதலனா, தன் கணவனா அப்படி மனசார ஏற்றுக்கொண்டு பக்தி பண்ணுவாங்க. அப்படியும் சிலர் இருக்காங்க. அதுல கரோமாபாய் அப்படின்னு ஒரு அபல பெண். கல்யாணம் ஆகலதான். அம்மா அப்பா சின்ன வயசுலயே காலமாயிட்டாங்க. நல்ல விஷயங்களை கேட்டு எப்படியோ வளர்ந்துட்டா. ஒரு முறை சத்சங்கம் கேட்கிறா. பூரி ஜெகநாதர் பற்றி மகிமைகளையும் அபங்கங்களையும் எல்லாம் கேட்கிறா. நாமும் ஒரு முறையாவது பூரி ஜெகநாதரை பார்த்து சேவிச்சு அவர் மேல பக்தியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ராஜஸ்தான்ல இருந்து எப்படியே மெல்ல மெல்ல ஒரிசாக்கு வந்துட்டா. பூரி ஜெகநாதரை பார்த்து சேவிச்சுட்டு அங்கு வச்சிருக்கிற நைவேத்தியம் எல்லாம் பார்க்கறா. அதாவது 7 நாட்கள் கிருஷ்ணர் விரதம் இருந்து கோவர்தனம் மலைய கொடையா பிடிச்சார் அப்படிங்கிறது வரலாறு. கிருஷ்ணருக்கு 8 வேளை உணவு சாப்பிடுவாராம். 7 நாட்கள் அப்படிங்கும்போது 56 வகையான உணவுகள் அங்கு சமைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கரோமாபாய் மருவி அது கர்மாபாயின்னு கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு வேலைய செஞ்சு அன்றாடம் சம்பாரிச்சு தான் உணவு சமைப்பாள். அவளை சிரமம் பார்க்க விடாம சமைக்க நேரம் இல்லதான். தெரியவும் தெரியாது. எல்லாத்தையும் நறுக்கி போட்டு ஏதோ ஒரு கிச்சடி மாதிரி பண்ணுவா. சாமிக்கு நிவேதனம் காட்டிட்டு அதை பேக் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவா. அத அவ பக்தியோட ஜெகநாதா, இது உனக்கு பிடிக்குமா? என்னுடைய சமையல் கிச்சடி சாப்பிடுவியா என்று உள்ளன்போடு கேட்பா. என்ன இருந்தாலும் 56 வகை படைக்கும் போது என்னுடைய சாப்பாடு உனக்கு பிடிக்குமா என்று மனசுக்குள்ள கேட்டுப்பா. கோவிலிருந்து 4 வீடு தள்ளிதான் அவளோட வீடு. அதிகாலை சீக்கிரமா எந்திரிச்சு காயெல்லாம் ஒண்ணா போட்டு கிச்சடி மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவா. சுட சுட ஃப்ரெஷ்ஷா வாசனை வரும். அது கோயில்ல இருக்கிற ஜெகநாதருக்கு வாசனை வந்துடும். அங்க இருக்கிற பூஜை பண்ணும் சுவாமிகள் 9 மணிக்கு மேலதான் நிவேதனம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஜெகநாதருக்கு இந்த கிச்சடி வாசனை வந்த உடனேயே இவள் மனமுருகி நிவேதனம் பண்றத பார்த்துட்டு ஒரு நாள் ஜெகநாதர் கிருஷ்ணர் மாதிரி சின்ன கிருஷ்ணர் வேஷத்தோட வீட்டுக்குள்ள வந்து கரோமாபாயி அப்படின்னு கூப்பிடுறான். யாரதுன்னு கேட்டுட்டு ஜெகநாதர் வந்துட்டியா, என்ன தேடி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. கேட்பதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கிச்சடி கொடுன்னு கேக்குறான். ஜெகநாதர் இரு, நான் சீக்கிரம் போகணும்னு வேற சூடா இருக்கிறதுனால அவள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊதி ஊதி கிருஷ்ணர் வாயில ஊட்டி விடுறா. ஒரு வாரம் இதே போல நடந்துச்சு. சீக்கிரம் வருவான், சீக்கிரமா குடு குடுன்னு சொல்லுவான். ஊதி ஊதி தருவான். ஒரு நாள் இவளோட பக்தியை எல்லோருக்கும் சொல்லணும்னு கிருஷ்ணர் எப்போதும் சாப்பிட்டு விட்டு அவள் புடவையில் வாயை துடைத்து கொண்டு செல்வான். அன்று வாயை துடைக்காமல் சென்று விட்டான். அவள் கிராமத்து பெண்ணானதால் வாயெல்லாம் பூசி இருந்ததால இதை கவனித்த பண்டாக்கள் என்ன இது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரு நாள் அவள் வீட்டு வழியா ஒரு மகான் வர்றாரு. இவள் வீட்டில் தெய்வ அனுகிரகம் இருப்பதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு. நடந்ததை எல்லாம் சொல்றா. குளிக்காம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணலாமா? சுவாமிக்கு அப்படியெல்லாம் கொடுக்க கூடாது, இது தப்புன்னு சொல்றார். அவள் மறுநாள் குளிச்சு சமையல் செய்ய கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால கிருஷ்ணர் என்ன இன்னைக்கு கரோமாபாய் எனக்கு இன்னும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன கரோமாபாயி இன்னும் ஆகலையா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா. அவள் நடந்ததை சொல்லி அப்படியெல்லாம் வேண்டாம்மா, நீ எப்போதும் போல எனக்கு ஊதி ஊதி கொடு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த மகானுக்கும் அசரீரியா அவர் சொல்ல அவர் சாஷ்டாங்கமா அவள் காலில் விழுந்து வணங்கினார். இன்னும் அதிகாலையில தான் பூஜ்ரி ஜெகநாதருக்கு கிச்சடி தான் முதல் நைவேத்தியம். என்றும் அப்படித்தான் நடக்குது.